அன்புக்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு படிப்பினையை, வழிகாட்டு முறையை சொல்லிக் கொடுக்கிறார். குறிப்பாக நாம் அன்றாட வாழ்க்கையிலே இந்த ஜெபத்தை அடிக்கடி பயன்படுத்துவதுண்டு. சில நேரங்களில் பொருள் உணராமல் மிக வேகமாக இந்த ஜெபத்தை சொல்வதுண்டு. எதற்காக சொல்கிறோம், ஏன் சொல்கிறோம் என்று தெரியாமல் கூட இந்த ஜெபத்தை சொல்வதுண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட மனப்பாங்கோடு ஜெபிக்க வேண்டும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த ஜெபத்தை ஜெபித்தாலும் நாம் இப்படிப்பட்ட மனப்பாங்கோடு தான் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டு முறையை ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாமல்ல இறைவனை நமக்கு தந்தையாய் அறிமுகப்படுத்துகிறார். இதுவரை எல்லாமல்ல இறைவனை மிகப்பெரிய ஒரு தூரத்திலே, உயர்ந்த இடத்திலே வைத்து பார்த்த மக்களை இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை என அழைக்க கற்றுக் கொடுக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற உரிமையையும் பெற்றுத் தருகிறார். ஆக எப்பொழுதெல்லாம் இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தந்தையிடத்திலே நான் ஜெபிக்கிறேன், நான் பிள்ளையாய் இருந்து ஜெபிக்கிறேன் என்ற மனப்பாங்கோடு ஜெபிக்க வேண்டும் என்ற பாடத்தை முதல் பாடமாக கற்றுக் கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே. இரண்டாவதாக இந்த ஜெபத்தை ஜெபிக்கின்ற பொழுது உமது அரசு வருக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இறைவனின் அரசு என்ன? ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 14வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் இறை அரசு. இந்த அரசு வர வேண்டும். எங்கே வர வேண்டும்? நமது குடும்பங்களில் முதலிலே இறை அரசு திகழ வேண்டும். நாம் அதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்ற ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய குடும்பத்தில் இறை அரசு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பி கொண்டுதான் ஜெபிக்க வேண்டும். இறையரசு விழுமியங்கள் நமது குடும்பத்திலே தங்க வேண்டும் என்பதை இந்த ஜெபம் நமக்கு வலியுறுத்துகிறது அன்புக்குரியவர்கள். மூன்றாவதாக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இறைவனின் திருவுளம் என்ன என்ற ஒரு கேள்வி இங்கே எழுகின்றது. புனித பவுலடியார் தெசலோனிக்கேயர் எழுதிய முதல் திருமுகம் 5வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், எல்லா சூழலிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள், இதுதான் கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் என்கிறார். ஆகவே கடவுளின் திருவுளம் எது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே புனித பவுலடியார் குறிப்பிடுகிறார், தூயோராய் வாழ்வதே இறைவன் திருவுளம் என்று சொல்கிறார். ஆகவே தூயோராய் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும், இடைவிடாது ஜெபிக்க வேண்டும், எல்லா நேரத்திலும் நன்றி செலுத்த வேண்டும். இது கடவுளின் திருவுளமாக இருக்கின்ற பொழுது விண்ணுலகில் இது நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக சொல்லிக்கொள்கின்ற நாம் இந்த மண்ணுலகில் இதை செயல்படுத்துகின்றோமா என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டும் அன்புக்குரியவர்களே. அடுத்ததாக நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நாம் சில நேரங்களிலே மன்னிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவருடைய செயல்பாட்டை ஒருபோதும் மன்னிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார், நான் அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறேன், ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன் என்று எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் குறிப்பிடுகிறார். ஆகவே கிறிஸ்து நம் அனைவரையும் முழுவதுமாக மன்னிக்கிறார். அவருடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெறுகின்ற நாமும் அவரை போல 100% மன்னிக்க வேண்டும், குற்றங்களை மீண்டும் நினைவுபடுத்தாமல் இருக்க வேண்டும்.
இதை செய்கின்றோம் என்றால் நாம் கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக இருப்போம். தந்தையாம் இறைவனுடைய மகளாக நாம் இருப்போம். ஆகவே சற்று சிந்தித்து பார்ப்போம். இதுவரை விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஜெபத்தை எந்த மனநிலையோடு ஜெபித்தோம் என்று இனிமேல் சரியான மனநிலையோடு ஜெபிப்போம். இறையருளை பெறுவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.